ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா யாரா பிராண்டை சேர்ந்த யாரா டெரா டெல்டா ஸ்ப்ரே அப்படிங்கிற ஒரு வாட்டர் சால்யூபிள் ஃபெர்டிலைசர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன டெய்லண்ட் அப்படின்னு பார்க்கும்போது என்பிகே ரேஷியோ 5:9:35 இருக்குது. ஸோ இதில் வந்து பொட்டாசியம் வந்து 35% இருக்குது. ஸோ இந்த பெர்சன்டேஜை பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு வந்து பயிரில் காய்களை வளர வைக்கிறதுக்கும் காய்களோட தரம் இது எல்லாத்தையுமே மேம்படுத்துறதுக்காக தான் இது வந்து பிரத்யேகமாக பயன்படுத்தக்கூடிய வரும். நெக்ஸ்ட் இது வந்து பயிர்களுக்கு எந்த மாதிரியான நிலையில் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது எந்த ஒரு காய்கறி வைப்பேராவோ பழ வைப்பேராவோ இல்லைனா எந்த ஒரு தானிய வைப்பேராவோ இருக்கும் பட்சத்தில் பூக்கள் பூத்து முடிகிற சமயத்தில் இல்லைனா பூத்துட்ருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். எதனாலனா இது வந்து பூத்துட்ருக்கக்கூடிய சமயத்தில் பயன்படுத்தும் போது இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் வந்து பிஞ்சில் பிடிக்கிறதுலேருந்து அண்ட் பிஞ்சுகள் பிடிச்சிருக்கக்கூடிய சமயத்தில் அந்த காய்களோட நிறம் சுவை அதோட திடம் இது எல்லாத்தையுமே அதிகரிக்கும். ஸோ இது வந்து ஒட்டுமொத்தமாக காய்களோட தரத்தை அதிகரிக்கிறதுக்கும் பூக்கக்கூடிய நிலையில் மகசூல் அதிகரிக்கிறதுக்கு அதிகமான காய்கள் பிடிக்க வைக்கிற மூலயமா இது வந்து பயிர்களில் மகசூல் அதிகரிக்க செய்யுது. அண்ட் இதுவே நீங்கள் எந்த ஒரு பூவை பயிருக்கும் பயன்படுத்தும் பட்சத்தில் பூக்கள் பூக்கக்கூடிய நிலையில் பிரத்யேகமாக பயன்படுத்தலாம். அண்டு மொட்டுகள் வளர்ந்துருக்கூடிய சூழலில் அதாவது பூக்கிறதுக்கு முந்தின நிலையில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். இதெல்லாம் அப்படின்னா மொட்டுகள் வளர்ச்சிக்கு இது வந்து முக்கியமான பங்களிக்கும். இதில் கூடிய பாஸ்பேட்டும் சரி அண்ட் பொட்டாசியம் சரி இந்த ரெண்டுமே மகசூலை ரொம்பவே ஊக்கப்படுத்தும். அண்ட் இதில் கூடிய நைட்ரஜன் வந்து அந்தந்த பயிரில் வரக்கூடிய மகசூலை மட்டும் அதிகரிக்கிறதுக்கு அதோட வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கான அளவு மட்டும் இருக்குது. ஏன்னா பொதுவாக ஃப்ளவரிங் ஸ்டேஜில் நம்ம நைட்ரஜன் சத்து அதிகமாக கொடுக்கும்போது பூக்கள் உதிர்வு ஏற்படும். அண்ட் இதுவே இந்த பூவை பயிர்கள் கொடுக்கணும் அப்படின்னா கொடிக்கோப்புகள் வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ மொட்டுகளிடக்கூடிய கோப்புகளோட வளர்ச்சி வந்து குன்றும். ஸோ இது வந்து இந்த நைட்ரஜன் சத்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதில் பாஸ்பேட் பொட்டாசியம் சத்தோட செயல்பாடு தான் அதிகமாக இருக்கும் பயிரில். ஸோ இது வந்து நேரடியாக மகசூலோட தரத்தையும் அளவையும் அதிகரிக்கிறதுக்கு உதவும். நெக்ஸ்ட் இதோட டோசேஜ்னு பார்க்கும்போது 1 லிட்டர் தண்ணிக்கு 5 கிராம் அப்படிங்கிற அளவில் பயன்படுத்தலாம். அண்ட் இது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஃபாலி ஸ்ப்ரேக்காகவே தயாரித்து வரும். ஸோ இது வந்து நீங்கள் ஃபாலி ஸ்ப்ரேக்காக பிரத்யேகமாக பயன்படுத்தலாம். அண்ட் சாயில் ட்ரென்ச்சிங்காக நீங்கள் பயன்படுத்துறதுக்கு வந்து நம்ம ப்ரௌஸ் பண்ண டேட்டாவில் எங்கேயும் குறிப்பிடல. அதாவது அதோட அளவு எவ்வளோ பயன்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து பிரத்யேகமாக குறிப்பிடல. ஒருவேளை நீங்கள் வந்து இதை ஆல்ரெடி சாயில் ட்ரென்ச்சிங்காக பயன்படுத்தியிருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ அளவு எவ்வளோ நிலத்திற்கு பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த உரத்தை வந்து நம்ம சாயில் ட்ரென்ச்சிங்காக கொடுக்குறத காட்டிலும் ஃபாலி ஸ்ப்ரேவாக கொடுக்குறது சுலபமாக இதில் இருக்கக்கூடிய இந்த பாஸ்பேட்டையும் பொட்டாசியமும் பயிர்கள் வேகமாக அப்சர்வ் பண்ணுறதுக்கு உதவும். அண்ட் நெக்ஸ்ட் இதோட கம்பேரிட்டிவ்னு பார்க்கும்போது இதை வந்து நம்ம மற்ற எந்த உறுப்புச்செடிகள் கூடயோ இல்லைனா பூஞ்சன குழிகள் கூடயோ இல்லைனா நுண்ணுச்சத்து மருந்துகள் கூடயோ இல்லைனா பிளான்கள் த்ரில்டர்ஸ் கூடயோ சேர்த்து பயன்படுத்தலாம். அதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாது. அண்ட் இதோட இடைவெளி நாட்கள்னு பார்க்கும்போது இது வந்து நம்ம குறைஞ்சபட்சம் 10 நாட்களுக்கு ஒரு முறையும் அதிகபட்சம் 15 நாட்களுக்கு ஒரு முறையும் பயிர்களுக்கு பயன்படுத்தலாம். ஸோ நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய பூக்கும் நிலைக்கு முந்தின பருவத்துலேயும் பூக்கக்கூடிய நிலையிலையும் காய்கள் இருக்கக்கூடிய நிலையிலையும் நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். ஸோ முந்தின நிலை பூக்கிறதுக்கு முந்தின நிலைன்னு பார்க்கும்போது வெஜிடேட்டிவ் ஸ்டேஜில் இல்லை ஃப்ளவரிங் ஸ்டேஜ் கிட்ட வரும்போது நீங்கள் பயன்படுத்தலாம். அண்ட் இதோட தோராயமான விலைன்னு பார்க்கும்போது 25 கிலோ மூடை வந்து 4900 5500 விலையில் ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க வாங்கி பயன்படுத்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு எந்த ஒரு ஃபாலி ஸ்ப்ரே பயன்படுத்தக்கூடிய உரமோ இல்லை வேறு எந்த ஒரு உரத்தை பற்றியோ தெரிஞ்சு நினச்சிங்கன்னா அந்த உரத்தோட பெயரை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட அக்ரிகல்ச்சர் சேனலில் நீங்கள் புதிதாக வீடியோ பார்க்கக்கூடிய விவசாயம் அப்படின்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.